நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட பொற்காலத்துல முத்திரை பதித்த ஒரு மிக சிறந்த பழம்பெரும் இந்திய திரைப்பட நடிகரான ஜெய்சங்கர் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1938ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2000 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற ஆளுமைகள் கோலோச்சிய காலத்துல தனித்துவமான துப்பறியும் மற்றும் அதிரடி பாத்திரங்கள்ல நடிச்சு ரசிகர்களால அன்போட தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. 1965ஆம் ஆண்டு ஜோசப் தலியத் இயக்கத்துல வெளியான இரவும் பகலும் திரைப்படம் மூலமா திரையுலகத்துல கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள். சங்கர் என்ற இவரது இயற்பெயருடன் ஜெய் அப்படிங்கிற அடைமொழியை சேர்த்தவர் இவர்தான். வல்லவன் ஒருவன், சிஐடி சங்கர், நீலகிரி எக்ஸ்பிரஸ் மற்றும் யார் நீ போன்ற விறுவிறுப்பான புலனாய்வு திரைப்படங்கள்ல நடிச்சது மூலமா தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டாக உருவெடுத்தாங்க ஜெய்சங்கர் அவர்கள். மிக குறைந்த செலவுல குறுகிய காலத்துல தயாரிப்பாளர்கள் லாபம் ஈட்டுற வகையில படங்கள்ல தொடர்ந்து நடிச்சதுனால இவருக்கு மக்கள் கலைஞர் மற்றும் மக்கள் தமிழன் அப்படிங்கிற பட்டங்கள் வழங்கப்பட்டது. கதாநாயகனாக மட்டும் இல்லாம பிற்காலத்துல முரட்டு காளை, எல்லாம் இன்பமயம், ஊமை விழிகள் போன்ற திரைப்படங்கள்ல வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சு பாராட்டுகளை பெற்றிருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் திரைத்துறையில சம்பாதிச்ச பணத்துல பெரும் பகுதியை ஏழைகளுக்காகவும் நலிவடைந்தவர்களுக்காகவும் வாரி வாரி வழங்கிய வள்ளல் தாங்க. ஏழை எளிய மக்களோட பார்வை குறைபாட்ட போக்க தன்னோட சொந்த செலவுல பல இலவச கண் மருத்துவ முகாம்களை நடத்தியிருக்காங்க. இவரோட மறைவுக்கு பிறகு கண் மருத்துவரான இவரோட பையன் டாக்டர் விஜய் சங்கர் தன்னோட தந்தையோட நினைவா ஆண்டுதோறும் நலிவடைந்த திரைத்துறையினருக்கும் ஏழைகளுக்கும் இலவச கண் பரிசோதனை முகாம்களையும் அறுவை சிகிச்சைகளையும் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்ச ஜெய்சங்கர் 2000 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு மாரடைப்பால இயற்கை எழுதிட்டாங்க. தமிழ் திரையுலகத்துல எளிமைக்கும் மனித நேயத்திற்கும் சிறந்த உதாரணமா இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மனசுலயும் இருக்காரு அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கன்னட திரையுலகத்தோட மிக சிறந்த முன்னணி திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் பாடகரான சிவராஜ்குமார் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1961ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. கன்னட திரையுலகத்தோட சகாப்தம் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய பழம்பெரும் நடிகர் ராஜ்குமாரின் மூத்த மகனான இவங்க ரசிகர்களால அன்போட ஹேட்ரிக் ஹீரோ மற்றும் சிவண்ணா அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுதாரு. கர்நாடகாவை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட சிவராஜ்குமார் சென்னையில தான் பிறந்திருக்காங்க, வளர்ந்திருக்காங்க. சென்னை டி நகர்ல பள்ளி படிப்பை முடிச்ச இவங்க சென்னை புது கல்லூரியில வேதியியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. மாபெரும் இயக்குனர் கே பாலச்சந்தரோட அட்வைஸ் படி சென்னையில உள்ள நடிப்பு பள்ளியில சேர்ந்திருக்காங்க. பிரபல மாஸ்டர் வேம்பட்டி சின்னி சத்தியம் அவங்க கிட்ட முறைப்படி குச்சிப்புடி நடனமும் கத்திருக்காங்க சிவராஜ்குமார் அவர்கள். 1986ஆம் ஆண்டு வெளியான ஆனந்த் திரைப்படத்து மூலமா கதாநாயகனா அறிமுகமாயிருக்கிறாங்க. இவரோட முதல் 3 திரைப்படங்களுமே தொடர்ந்து 100 நாட்களை கடந்து திரையரங்குல ஓடி சாதனை படைச்சதுனால இவருக்கு ஹேட்ரிக் ஹீரோ அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு. உபேந்திரா இயக்கத்துல இவர் நடித்த ஓம் அப்படிங்கிற திரைப்படம் கன்னட திரையுலகத்தோட போக்கையே மாற்றிய ஒரு வரலாற்று படமாகும். நிழல் உலக தாதாக்கள் உலகத்தை பிரதிபலிச்ச இந்த திரைப்படம் இந்திய அளவுல அதிகமா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 3 சகாப்தங்களுக்கும் மேலான தன்னோட கலைப்பயணத்துல 125க்கும் மேற்பட்ட படங்கள்ல முதன்மை பாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு சிவராஜ்குமார் அவர்கள். கன்னட சினிமாவின் உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் சமீப காலமாக தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் இவர் அசுர புகழ் பெற்றிருக்கிறாங்க. 2023ல நெல்சன் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைஞ்சு ஜெயிலர் திரைப்படத்துல நரசிம்மா அப்படிங்கிற கௌரவ பாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. படத்துல இவர் வரக்கூடிய சில நிமிட மாஸ் காட்சிகள் ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையரங்குகளையும் அதிர வச்சது அப்படின்னு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு தனுஷ் நடிப்புல வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படத்துல தனுஷோட அண்ணனா செங்கோலன் அப்படிங்கிற மிக முக்கியமான பாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு சிவராஜ்குமார் அவர்கள். தன்னோட மிக சிறந்த நடிப்பிற்காக 4 கர்நாடக மாநில திரைப்பட விருதுகள், 4 தென்னக பிலிம்பேர் விருதுகள் மற்றும் 6 தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளை வென்றிருக்கிறாங்க. இவங்களோட தம்பியான மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாரும் கன்னட திரையுலகத்தின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா திகழ்ந்தாரு.
அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்னைக்கு சந்தோஷமா சிவராஜ்குமார் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிக சிறந்த திரைப்பட நடிகரும் மற்றும் இயக்குனருமான மாரிமுத்து அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1966ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இவரு தன்னோட முரட்டுத்தனமான மற்றும் இயல்பான நடிப்பு திறமையால திரை உலகத்திலையும் சின்ன திரையிலையும் பெரும் அலைகளை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் ஆகும் ஆசையோட 1990கள்ல சென்னைக்கு வந்த இவரு ஆரம்பத்துல ஹோட்டல் சர்வரா பணியாற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபல இயக்குனர்களான ராஜ்கிரண், மணிரத்னம், சீமான், வசந்த் மற்றும் S.J. சூர்யா இவங்க எல்லார்கிட்டையுமே உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்கிறாங்க மாரிமுத்து அவர்கள். 2008ல பிரசன்னா உதயதாரா நடிப்புல வெளியான கண்ணும் கண்ணும் திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா தமிழ் சினிமாவில கால் பதிச்சாரு மாரிமுத்து அவர்கள். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு புலிவால் அப்படிங்கிற படத்தையும் இயக்கியிருக்கிறாரு. இயக்குனர் மிஷ்கினோட யுத்தம் செய் படத்தின் மூலமா முழு நேர நடிகரா மாறிட்டாரு மாரிமுத்து அவர்கள். அதை தொடர்ந்து கொடி, பரியேறும் பெருமாள், டாக்டர் விக்ரம் உட்பட 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல குணச்சித்திர மற்றும் வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாரு மாரிமுத்து அவர்கள். 2023ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான பிளாக் பஸ்டர் திரைப்படமான ஜெயிலர் படத்துல வில்லன் வர்மனின் வலதுகரமா தோன்றி மிரட்டியிருப்பாரு மாரிமுத்து அவர்கள். மாரிமுத்து அவர்களோட திரை வாழ்வுல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது சன் டிவில ஒளிபரப்பான எதிர்நீச்சல் தொலைக்காட்சி தொடர் அப்படின்னு சொல்லலாம். இதுல இவர் நடித்த ஆதி குணசேகரன் அப்படிங்கிற ஆணாதிக்கம் நிறைந்த கதாபாத்திரமும், அவர் அந்த நாடகத்துல பேசின இந்தாமா ஏய் மற்றும் அடையமா ஏய் அப்படிங்கிற வசனங்களும் பட்டி தொட்டி எல்லாத்திலையும் பிரபலம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய யதார்த்தமான வில்லத்தனம் மற்றும் நகைச்சுவை கலந்த நடிப்பு இவரை சின்ன திரையில அசைக்க முடியாத உச்ச நட்சத்திரமா மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். திரைத்துறையில உச்சத்துல இருந்த போதே 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு எதிர்நீச்சல் தொடருக்கான டப்பிங் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு தன்னோட 57வது வயதுல காலமாயிருக்கிறாங்க. இவரோட எதிர்பாராத மரணம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தியது அப்படின்னு சொல்லலாம். தன்னோட யதார்த்தமான நடிப்பு மூலமா தமிழ் திரையுலகத்துல தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்ச மாரிமுத்து அவர்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் பொற்காலத்துல வாழ்ந்த ஒரு மிக சிறந்த உலக புகழ் பெற்ற திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் எழுத்தாளரான நா. முத்துக்குமார் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1975ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ணடி குப்பத்துல பிறந்த இவரு நவீன தமிழ் திரையிசை பாடல்கள்ல எளிய சொற்களை கொண்டு ஆழமான தத்துவங்களையும் காதலையும் உறவுகளின் உன்னதத்தையும் பாடியவரு நா. முத்துக்குமார் அவர்கள். ஆரம்பத்துல இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட சுமார் 4 ஆண்டுகள் உதவி இயக்குனரா பணியாற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2000ஆம் ஆண்டு வெளியான வீரநடை திரைப்படத்துல கற்பூர கன்னிகளே அப்படிங்கிற பாடல் மூலமா பாடலாசிரியரா அறிமுகமாயிருக்கிறாங்க. தன்னோட அசாத்திய வரிகளுக்காக 2 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வென்றிருக்கிறாங்க. 2013 வெளியான தங்க மீன்கள் திரைப்படத்துல வரக்கூடிய ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படிங்கிற பாடல் அவருக்கு பெரும் புகழ தேடி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2014 வெளிவந்த சைவம் திரைப்படத்துல வரக்கூடிய அழகே அழகே அப்படிங்கிற பாடலும் இவருக்கு பெரும் புகழ தேடி தந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா, ஜி.வி. பிரகாஷ் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களோட இணைஞ்சு 15 ஆண்டுகளுக்கும் மேலான தனது திரைப்பயணத்துல 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி சாதனை படைச்சிருக்கிறாரு நா. முத்துக்குமார் அவர்கள். ஒரே ஆண்டுல அதிக பாடல்கள் எழுதிய சாதனையும் இவரையே சேரும். திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்லாம தீவிர இலக்கியத்திலும் முத்திரை பதிச்சவரு நா. முத்துக்குமார் அவர்கள். ஆனந்த விகடன் இதழ்ல இவர் எழுதிய தொடர்கள் பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அணிலாடும் ஒன்றில் அப்படிங்கிற தொடர்,
குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை குறிப்பா அப்பா, அம்மா, தங்கை, தம்பி ஆகியோரோட உன்னதத்தை உருகும் வரிகள்ல விவரித்த மிக சிறந்த கட்டுரை தொடராகும். வேகமாய் நகரும் துகள்கள் அப்படிங்கிற பதிவு சென்னை நகர வாழ்வியலையும் மனிதர்களையும் பற்றிய சுவாரஸ்யமான பதிவாகும். இது மட்டும் இல்லாம பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி, கிராமம், நகரம், மனிதர்கள் உள்ளிட்ட பல கவிதை நூல்களை எழுதியவர் நா. முத்துக்குமார் அவர்கள். தமிழ் திரையுலகமே கொண்டாடிய இந்த மாபெரும் கவிஞர் மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தன்னோட 41வது வயதுல சென்னையில திடீர்னு இயற்கை எழுதிட்டாங்க. இவங்களோட மரணம் தமிழ் கலை உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். உலக புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியரான நா. முத்துக்குமார் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.